Good morning. Good morning, student. Today discuss about topic economic system. Okay, economic system. Economic systemனா நம்ம பொருளாதாரத்தின் முறை அப்படி கூட பார்க்கணும். சரியா முறை முறை அப்படின்னு சொல்லுவோம். சரி அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி, மிக்சடு எக்கனாமி. கேபிட்டல் எக்கனாமி என்ன சொல்லலாம்? மூலதன பொருளாதாரம். சோசியலிஸ்ட் எக்கனாமினா சமூக சமூக பொருளாதாரம். மிக்சடு எக்கனாமினா கலப்பு பொருளாதாரம். சரியா? மிக்சடு எக்கனாமி. கேபிட்டல் எக்கனாமி என்ன சொல்லலாம்? எதை சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் இஸ் ஏ பொலிட்டிக்கல் எக்கனாமி சிஸ்டம் சொல்லலாம். கேபிட்டல் என்ன? பொலிட்டிக்கல் எக்கனாமி. எப்படி சொல்கிறாங்க? கேபிட்டல் எக்கனாமி என்ன சொல்லலாம்? பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. கேபிட்டல் இண்டிவிஜுவல். இது எப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனுடைய இதுதான். அவன் என்ன செய்யலாம்? ப்ரைவேட் என்ன சொல்லலாம்? ப்ரைவேட்டோட ப்ராப்பர்ட்டி. ஒரு தனிநபர் வந்து கேபிட்டல் எக்கனாமி யாருன்னா ஒரு தனிப்பட்டவனா, ஒரு தனி நிறுவனம், தனிப்பட்ட ஒருத்தனை பற்றி. சரியா? அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. சரி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா யாருக்கு? அதே மாதிரி என்ன ப்ரைவேட் ப்ராஃபிட். அவங்க தனிநபர் வருமானம் ஆகிடும். தனிநபர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வர வருமானம் யாருக்கு கிடைக்குன்னா அந்த தனிநபர் வருமானத்துக்கு கிடைக்கும். சரியா? அதுதான் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமினா சமூக பொருளாதாரம். சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் என்ன பிளான்? காமன் என்னது என்ன சொல்லுவாங்க? காமன் எக்கனாமிக் பேஸ்ட். சரியா? காமன் எக்கனாமிக் பேஸ்ட் ஆன் பப்ளிக் ஓனர்ஷிப். ஓகே, அதுக்காக நம்ம எல்லாருமே என்னதுக்கு சோசியல் எக்கனாமிக் சமுதாய பொருளாதாரத்துக்கு நம்ம எல்லாமே ஓனர் தான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு யார் ஓனர்ன்றீங்க? கவர்மெண்ட் பொருள் இருக்குது, அரசாங்கம் ஒரு இடம் இருக்குது, அது எல்லாம் மக்கள் தான். மக்களோட வருமானத்தில் எப்படி ரன் பண்ணுது? இப்போ கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் யாரோட இப்போ சொன்னோம், எல்லா மக்களுக்கும் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பணக்காரர் அதிக ஹையர் லெவல் இன்கம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், லோ லெவல் இருக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இவங்க தான் இருக்கணும், ஹையர் அத்தாரிட்டி தான் வேணும், லோ அத்தாரிட்டி போகணும், இது கிடையாது. எல்லாருக்குமே அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போ ட்ரெயின் போகிறோம், காசு இருக்கிறவங்க ஏறணும், காசு இல்லாமல் ஏறக்கூடாது அப்படி கிடையாது. யாருனாலும் ஏறக்கலாம். யாருக்கு இருந்தாலும் டிக்கெட் எடுக்கணும், யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா கவர்மெண்ட்டு அரசாங்கம் சொத்து, அரசாங்கத்துக்கு மக்களோட சொத்து. அது யார்? பப்ளிக்கோட ஓனர் யார்? பப்ளிக் பொதுமக்கள் தான் ஓனர். சரியா? இது பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் என்ன சொல்கிறாங்க? ப்ராப்பர்ட்டி அண்டு சோசியல் வெல்ஃபேர் மோட்டிவேஷன். சரியா? எப்படி சமூக நல மோட்டிவேஷன். இது சோசியல் எக்கனாமி. சரியா? நெக்ஸ்ட் வந்து மிக்சடு எக்கனாமி. மிக்சடு எக்கனாமி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்டு சோசியலிஸ்ட் எக்கனாமி ரெண்டுமே கலந்து தான். எது கலப்பு மிக்சடு கலப்பு பொருளாதாரம் என்ன சொல்கிறோம்? கேபிட்டலும் சோசியல் எக்கனாமி சேர்ந்து கலந்தது தான். சரியா? இது என்ன சொல்கிறோம்? have their the own merit and debit. சரி, மிக்சடு எக்கனாமி கம்பாரிசன் பிட்வீன் இந்த கேபிட்டல் அண்டு சோசியல் என்ன கலப்பு தனியார் துறையும் பொதுத்துறையும் பொதுத்துறையும் இரண்டும் சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம். சரியா? கலப்பு பொருளாதாரம் எப்பவுமே அதுதான் சொல்லணும். நம்ம என்ன சொல்லுவோம்? கலப்பு இதை மிக்சடு எக்கனாமி கம்பேர் டு த கேபிட்டல் எக்கனாமி அண்டு சோசியல் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் செக்டர் இப்படி கூட சொல்லலாம். சரியா? அதை தான் சொல்கிறாங்க. எக்கனாமிக் டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்னா என்னது? கேபிட்டல் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி, மிக்சடு எக்கனாமி. இது 2 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரியா? அடுத்த டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அல்லது கன்செப்ஷன், ப்ரொடெக்ஷன், எக்ஸ்சேஞ்சு, டிஸ்ட்ரிபியூஷன், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் எக்கனாமி, மானிட்டரி எக்கனாமி, பேங்கிங். சரியா? 9 பாயிண்ட் இருக்குது. சரியா? டிவிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் என்னது? பொருளாதாரத்து என்னது என்ன சொல்லலாம்? பங்களிப்பு இல்லை வகை இது மாதிரி சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா பங்களிப்புன்னு சொல்லலாம். சரி, அதில் வந்து கன்சப்ஷன் இதை சொல்லலாம். நுகர்ச்சி எப்படின்னா எந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணுறாங்க எக்கனாமிக்காக நம்ம அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். உண்மையே இல்லையா? கண்டிப்பாக எக்கனாமிக்காக எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு பொருள் நாட்டம் அதிகமாக இருக்குது, எந்த பொருள் மேலே சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எந்த பொருள் அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்கிறது தான் கன்சியூமர். அது என்னது? அதை கன்சியூமர் பற்றி சொல்கிறது, கன்சம்ஷன் பற்றி சொல்கிறது தான் இது.
சரி, என்ன சொல்லலாம், எப்படி ஒரு அதிக அளவு ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எதனா ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸோட பொருள் மட்டும் தான் நல்ல மூவிங் இருக்கும். என்ன காரணம்? மக்களிடையே அந்த கன்செப்ஷன் வந்து ஒரு நாட்டம் அந்த பொருள் மேலே அதிகமாக இருக்குது. என்னது யூட்டிலைஸ் அந்த கன்சியூமரோட யூட்டிலைஸ் வந்து அந்த பொருளோட நாட்டம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் உற்பத்தி எப்படி சொல்லலாம்? உற்பத்தினா எதை சொல்லலாம்? அதெல்லாம் நல்லா ஃபேக்ட்ரி வச்சுருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ தூள் பார்த்தா ஏகப்பட்ட இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் பர்டிகுலர் த்ரீ ரோசஸ்ஸு, டாப் ஸ்டாரு, இவனை மட்டும் ஏன் அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க? ஏன்னு கேட்டால் மக்களிடையே என்ன ஆகுது, அதிக அளவு எதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சரியா, அதனால நான் அதிக அளவு ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஒரு சோப்பு சொல்லலாம், இல்லை பிஸ்கட் சொல்லலாம். சரியா, பிஸ்கட் இது எல்லாமே நான் ஒரே பிஸ்கட் பர்டிகுலர் இது மட்டும் தான் நிறைய இப்போ ஒரு ஃபுட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிஸ்கட் மட்டும் நிறைய வச்சுருப்பான். ஏங்கன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு கமிஷன் பே, அவனுக்கு கமிஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மக்களிடையே கன்சியூம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால ப்ரொடெக்ஷன் வந்து அதிக அளவு உற்பத்தி பண்ணும் ஒரு நிறுவனம். சரியா, அப்போ இருக்கிறது அதிக அளவு அவங்களுக்கு டிமாண்ட் தேவைப்படுறதுனால அதிக அளவு பொருட்களை உற்பத்தி செய்ய நிலைமைக்கு என்னது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லலாம், மாற்றம். என்னது விற்பனை மாற்றம் சொல்லலாம். என்ன எக்ஸ்சேஞ்ச், எப்படி ஒரு பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி என்ன சொல்லலாம், எப்படி எதை சொல்லலாம், மாற்றம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பரிமாற்றம் பண்ண என்ன ஒரு பொருள்னா ஆடு கொடுத்து கோழி வாங்க, கோழி கொடுத்து மாடு வாங்கணும், மாடு கொடுத்து ஆடு வாங்கணும், இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா மணி வேல்யூ இப்போ எப்படி மணி வேல்யூ அந்த காலத்து மாதிரி இந்த காலத்தில் இருக்க முடியுமா? இப்போ எக்கனாமிக்காக பொருளாதாரமாக டெவலப் பண்ணாங்க. சரியா, எப்படி இப்போ சொல்லலாம், இப்போ எக்கனாமிக் டெவலப் பண்ணிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொடுப்பாங்க, அது போல் ஒரு ஆடு வாங்குவாங்க. சரியா, இந்த காலத்தில் ஒரு கோழியோட விலை என்ன? 400 ஆடோட விலை 7000. அப்போ என்ன ப்ரைஸு வேரியேஷன் ஆகுது. சரியா, அந்த மாதிரி வேரியேஷன்கள்லாம் தெரியாதது தான் எக்ஸ்சேஞ்ச், அந்த காலத்தில் எக்ஸ்சேஞ்ச் வந்து மாற்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு. என்ன சொல்லலாம், ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நிலம் என்ன சொல்லுவாங்க, நிலம், உழைப்பு, முதல் மூலதனம், முதலீடு சொல்கிறாங்க. அதேமாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்கிறாங்க, நிலம் இருக்குது. அதிக அளவு நிலங்களை என்ன செய்யலாம், ஒருத்தனை அதிக அளவு லேண்ட்ஸ் வச்சுட்டு அது வந்து பிரித்து கொடுக்கணும். இப்போ சப்போஸ் அளவுக்கு நிலம் உச்சவரம் சட்டம்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு, ஆங்கில பிரிட்டிஷ் காலத்தில். அந்த காலத்தில் பெரிய பெரிய மிராசர்கள் அதிக அளவு நிலங்களை வச்சுருந்தாங்க. அதனால என்ன செய்யுங்க, நில உச்சவரம் சட்டு கொண்டு வரப்பட்டு தான் என்ன செய்ய டிஸ்ட்ரிபியூஷன், நீ வச்சிருக்கேன் உனக்கு ஒரு 10 ஏக்கர் தான், அது மேலே இருக்கிற நிலையை மற்றவங்களை பிரித்து கொடு. சரி, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து உழைப்பு எப்படி சொல்லலாம், உழைப்புன்னு சொன்னால் ஒருவனே ஒரு வேலை பண்ணீங்கன்னா அதுதான் அது போகணும்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கணும்னா லேபர்னா அது டிவிஷன் ஆஃப் லேபர், ஒரே தொழில் ஒருத்தனே செய்யணும். அந்த வேலையை என்ன செய்யலாம், பிரித்துக்கலாம். நீங்கள் 12th கூட படிச்சிடலாம். என்ன செய்ய, ஒருத்தர் வந்து குண்டு ஊசி தயாரிக்கும் போது ஒருத்தர் அந்த குண்டு ஊசியின் தலையை வந்து கொண்டைகளை தட்டுறவர், ஒருத்தர் ஷார்ப் பண்ணுறவர், நீட்டுறவர், இது மாதிரி டிவிஷன் பண்ணுறாங்க. என்னது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வேலைகளை பங்களிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முதலீடு அதே மாதிரி தான். ஒரே நிறுவனத்தில் ஒரு 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 ரூபாய் கொடுக்காது, அது 10 நிறுவனம் 10 லட்ச ரூபாயோ இல்லை 20 நிறுவனம் 5 லட்ச ரூபாய் கொடுத்துக்கிட்டோம். இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்குது, ப்ரொடெக்ஷன் அதிகமாகும், இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், இருக்கிற லேபர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை சேலரி கிடைக்கும். அதனால இன்கம் ஆகும், லைஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். அதேமாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் பெரிய பொருளாதாரம் எதை சொல்லலாம், இது மைக்ரோனா சிறிய பொருளாதாரம், இது மேக்ரோனா பெரிய பொருளாதாரம். ஒரு பெரிய பொருளாதாரம் ஒட்டுமொத்தம் ஒரு வித்தின் ஒரு டோட்டலி ஃபேக்ட்ரிஸ் பற்றி ஒரு நாட்டு, ஒரு இந்தியாவை பற்றி, இந்தியாவில் கீழே இருக்கிற 29 ஸ்டேட் பற்றி பார்க்குறது மேக்ரோ. இல்லை ஒரு ஒரு 20 ஃபேக்ட்ரி இருக்கிறாங்கன்னா, இப்போ எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி இருக்குது. சரி, எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி இல்லை இதெல்லாம் இருக்குன்னா அவனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு ஒரு ஹெட்டு. சரி, அவன் எந்த அளவுக்கு எக்கனாமிக் டெவலப் ஆகும் என்னன்ட்டு அதை பற்றி பார்க்குறதுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பெரிய பொருளாதாரம். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கிறாங்கன்னா அவன் கீழே எத்தனை ஃபேக்ட்ரி அது எல்லாத்தையும் ஒருத்தமே ஷேரிங் பண்ணி தான். சரியா, நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபினான்ஸ்னால் அரசின் வரவு செலவுகளை கண்டாவே பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு தான் அவன் வருஷம் என்ன சொல்கிறான், மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன சொல்கிறான், வரவு செலவு திட்டம். இப்போ பட்ஜெட் தொடர்ந்து சொல்கிறாங்க, இவ்வளோ செலவு இந்த செக்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், ரயில்வேக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், மக்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், ரேஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், எம்ப்ளாய்க்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க, வரவு செலவு திட்டம் பட்ஜெட் செலவு வரவு செலவு திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் பட்ஜெட் கூட்டத்தொடர் மட்டுமே நடத்துறது. சரியா, மெடிசன் வாங்கினா, இராணுவத்துக்கு இவ்வளோ மிஷினரி வாங்கினா, இவ்வளோ ஃப்ளைட் வாங்கினா, ஏகப்பட்ட சொல்லி இதெல்லாம் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் கண்டிப்பாக அந்த பொது இது கண்டிப்பாக தேவைப்படும். சரி, நெக்ஸ்ட்டு
பன்னாட்டு பொருள் இன்டர்நேஷ்னல் எக்கானமி இன்டர்நேஷ்னல் எக்கானமி எப்படி சொல்லணும்னா எக்க பன்னாட்டு பொருள்கள்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்கானமி கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நம்ம நாட்டில் அளவுக்கு அதிகமாக பொருட்களுக்கு நம்ம வந்து வளங்கள் உள்ள மிக்க நாடு. சரியா? வளங்கள் மிக்க நாடு. மோர் தென் என்னது மேன் பவர் மக்களிடையே உள்ள யங்ஸ்டர் அதிகமாக உள்ள ஒரு நாட்டு நம்ம இந்தியா. சரியா? அதிக அளவு மேன் பவர்களும் அதிக உள்ள நாடு. அதுக்கான மேன் பவர் அதிகமாக இருக்கிறனால நம்ம சின்னது அதிக அளவு பொருட்களை விற்பனை செய்யணும். நம்ம பொருட்கள் இந்தியாவில் நம்ம இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம இந்தியாவில் விற்பனை செய்ய முடியாது. அதை மற்ற நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்கனாமியோட டெவலப்மெண்ட் இருக்கணும். சரியா? நம்ம மற்ற நாடுகளுக்கோ மற்ற ஸ்டேட்டுகளுக்கோ மற்ற ஊர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும். அதில் மோடி கிடைக்கிற டாக்ஸஸ்ஸு அதில் இருக்கிற எல்லா வருவாயும் நம்ம நாட்டுக்கு இன்கம் வரும். நெக்ஸ்ட்டு மானிட்டரி எக்கனாமினா பணவியல் பொருளியல். பணவியல் பொருளியல் என்ன சொல்கிறோம்? இது மானிட்டரின்னு அது இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன், இந்த பண வீக்கம் பண வாட்டம். இப்போ நம்ம இதில் இந்த பணத்தை மதிப்பினது இப்போ ரீசெண்டாக கூட போனால் ஒரு 1 இயர் பிஃபோராக பார்த்தீங்கன்னா பண மதிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன ஆயிடுச்சு? பணத்தின் மதிப்பு இருக்கிறது ரொம்ப லோவாகிடுச்சு. அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ பணவீக்கம் ஏற்பட்டுச்சு. சரியா? இதுமாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ டிமானிட்டேஷன் வந்து ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து போகிறது மானிட்டரி எக்கனாமி. சரியா? நெக்ஸ்ட் பேங்கிங்னா வங்கிகள். கண்டிப்பாக வங்கிகள் ரொம்ப முக்கியம். எதுக்கு வங்கிகள்னா ரூரல் அண்ட் ஹர்பன். சரியா? ரூரல் அண்ட் ஹர்பன் எல்லா இடத்துலையுமே பேங்க் இருக்குது. பேங்க்கோட வேலை என்ன? கொடுக்குற அமௌண்ட்டு ஆர்பிஐ கொடுக்குற அமௌண்ட்டு அவங்க இப்போ சப்போஸ் ஒரு 10 crores கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து 50 இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அவங்க அமௌண்ட் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. சரி, அதோட வேலை தான் பேங்கிங். அதில் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு ஃபார்மர்ஸ்க்கு, ஒரு லேபர்ஸ்க்கு, ஒரு ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னது இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்து அவங்ககிட்ட மேலே ரிட்டர்ன் பார்க்குறது தான். சரி, இதன் மூலம் என்ன அவங்க இருக்கிறதுக்கு எக்கனாமிக்கு டெவலப்மெண்ட் ஆகும். சரியா? அதை பற்றி சொல்கிறது தான். ஓகே, தேங்க்யூ.